ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் 10 வருஷமா ஒரு ஹிட் கூட இல்ல. ஷங்கர் ஃபார்ம் அவுட் ஆனது ஏன்? பிரம்மாண்டமான வெற்றி படங்கள கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் ஷங்கர் போன 10 வருஷங்களா ஒரு வெற்றி கூட கிடைக்காம திண்டாடுறாரு. நடிகர் விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் கிட்ட உதவி இயக்குனரா பணியாற்றினவரு ஷங்கர். இவரு ஜென்டில்மேன் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல இயக்குனரா காலடி எடுத்து வச்சாரு. குஞ்சுமோன் தயாரிப்புல பிரம்மாண்டமா உருவான இந்த படம் இடஒதுக்கீடு பிரச்சனைய பேசுச்சு. ஷங்கரோட முதல் படமே அரசியல் வீரியம் கொண்ட படமா இருந்தாலும், அடுத்ததா காதலன் படத்துல தான் ஒரு கமர்ஷியல் இயக்குனர் அப்படிங்கிற முத்திரைய பதிச்சாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அரசியல் ரூட்டுக்கு திரும்பின அவரு, இந்தியன் படம் மூலமா எப்படியெல்லாம் ஊழல் நடக்குது அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுனாரு. இந்த படத்தோட வெற்றிக்கு ஷங்கர் மட்டும் காரணம் கிடையாது. அவருக்கு பக்கபலமா இருந்த எழுத்தாளர் சுஜாதாவும் ஒரு முக்கியமான காரணம். இந்தியன் படத்தின் மூலமா தான் எழுத்தாளர் சுஜாதா கூட ஷங்கர் நெருக்கமானாரு. இந்த கூட்டணியில அடுத்தடுத்து வெளிவந்த படங்கள் ஒவ்வொன்னும் மாஸ்டர் பீஸ் தான். சுஜாதாவும் ஷங்கரும் இணைஞ்சு இந்தியன், முதல்வன், பாய்ஸ், அந்நியன், சிவாஜி தி பாஸ், எந்திரன் மாதிரியான படங்கள்ல பணியாற்றினாங்க. இந்த படங்களுக்கெல்லாம் டயலாக் எழுதுனது சுஜாதா தான். இதனால ஷங்கரோட படங்களுக்கு முதுகெலும்பா சுஜாதா திகழ்ந்துட்டு வந்தாரு. சுஜாதா போன 2008வது வருஷம் காலமானதுக்கு பின்னாடி ஷங்கரோட சரிவு ஆரம்பிச்சது. சுஜாதா மறைவுக்கு பின்னாடி ஷங்கர் இயக்குன படங்கள்ல நண்பன் படம் மட்டுமே குறிப்பிடத்தக்க வெற்றிய பதிவு பண்ணியிருந்தது. அதுவும் த்ரீ இடியட்ஸ் அப்படிங்கிற பாலிவுட் படத்தோட ரீமேக் தான். நண்பன் படத்துக்கு பின்னாடி ஷங்கர் இயக்கத்துல வெளியான படங்கள் தொடர்ச்சியா தோல்வியை சந்திச்ச வண்ணம் இருக்கு. போன 2015வது வருஷம் விக்ரம் நடிப்புல வெளிவந்த ஐ படத்துல இருந்து கடைசியா அவரு தமிழ்ல இயக்குன இந்தியன் 2 வரைக்கும் போன 10 வருஷங்கள்ல ஷங்கரால ஒரு ஹிட் படம் கூட கொடுக்க முடியல. ஐ படம் ஷங்கரோட பிரம்மாண்டத்துக்கு தீனி போடக்கூடிய படமா இருந்தாலும், அதோட வசனங்களும் திரைக்கதையும் சொதப்பலா அமைஞ்சதால அந்த படத்துக்காக நடிகர் விக்ரம் போட்ட உழைப்பெல்லாம் வீணா போச்சு. ஐ படத்தை தொடர்ந்து எந்திரன் 2.0 படத்தை இயக்குனாரு ஷங்கர். ஷங்கரோட கெரியர்ல ஒரு மைல்கல் படமா எந்திரன் படம் பார்க்கப்பட்டுச்சு. அதனால அதோட 2ஆம் பாகமும் பிரமிக்க வைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுச்சு. படத்துல பிரம்மாண்டத்தை தவிர ஒண்ணுமே இல்ல. 800 கோடி வசூலிச்சும் இந்த படம் விநியோகஸ்தர்களுக்கு லாபத்தை கொடுக்கல. 2.0 படத்துக்கு பின்னாடி 6 வருஷங்கள் கடினமா உழைச்சு ஷங்கர் இயக்குன படம் தான் இந்தியன் 2. இந்த படத்தோட முதல் பாகம் அளவுக்கு இந்தியன் 2 படமும் ஊழலுக்கு எதிரான அரசியலை பேசும் அப்படின்னு பில்டப் கொடுத்தாங்க. ஆனா கடைசியில கிரிஞ்ச் படமா மாறி மீம் கிரியேட்டர்களோட டெம்ப்ளேட்டா இந்தியன் தாத்தா ஆயிட்டாரு. இப்படி ஷங்கரோட கெரியர் சரிவை சந்திச்சதுக்கு சுஜாதா அப்படிங்கிற ஆளுமையும் அவர் வசனம் இல்லாததுமே காரணமா சொல்லப்படுது. இப்போ கேம் சேஞ்சர் ஷங்கருக்கு கம்பேக் படமா அமையுமா அப்படிங்கறத அதோட வசூல் தான் தீர்மானிக்கணும். ஷங்கரோட படங்கள்லயே உங்களோட மனம் கவர்ந்த படம் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.